மேக்கப்பை முடிச்சுட்டு, நான் பண்ண மேக்கப்புக்கு நீங்க காசே தர வேணாம். நான் பொய்லாம் சொல்லல. நீங்க ஜிபே கூட பண்ணிறாதீங்க. எனக்கு மேக்கப்புக்கு காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பெட்டிய தூக்குனேன். அந்த இன்சிடென்ட்ட பத்தி தான் இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். நான் லாஸ்ட் ஆடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? 4 மேக்கப் புக் ஆனோனே கடைய காலி பண்ணணும்னு நெனச்சேன் அப்படின்னுட்டு. ஜூன் 9லேருந்து ஜூன் 12 வரைக்கும் எனக்கு 4 மேக்கப் புக் ஆயிருந்தது. ஜூன் 6 வரைக்குமே சாரீ ப்ரீ ப்ளீட் நான் வாங்கி பண்ணி குடுத்துட்டுருந்தேன். 7ம் 8ம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா 9ஆம் தேதிக்கு நம்ம மேக்கப் போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா நெறைய பேர் வந்து திடீர்னு இந்த ஒரு சாரீ மட்டும் பண்ணி குடுத்துறியாடா அப்படின்னு கேட்கும்போது என்னால மறுக்க முடியல. சரி இந்த ஒரு சாரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 9 நைட்டு 1:30 மணி வரைக்கும் எனக்கு சாரீ ப்ரீ ப்ளீட் இழுத்துருச்சு. ஏன்னா அவங்க நம்ம வீட்ல வந்து வெயிட் பண்றாங்க. இது ஒண்ணு மட்டும் பண்ணி குடுத்துட்டனா இன்னும் 1 ஹவர்ல நான் குளிச்சு கிளம்பிருவேன்டா முகூர்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது, என்னால மறுக்க முடியாம நான் முடிச்சு குடுத்துட்டு நான் மேக்கப்க்கு கிளம்புனேன். ஜூன் 9 விடியற்காலை 3:30 மணிக்கு நான் போனது வளகாப்பு மேக்கப்க்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி கல்யாண மேக்கப் நம்மகிட்ட குடுத்துருந்தோம். மறுபடியும் நம்மளவே கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து பிக்கப் கூட பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்டயே கேட்டிருந்தேன். எனக்கு ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கும், அந்த பெட்டிய தூக்குறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்ல. தப்பு நம்பளுது தான். ஏன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கணும். பட் அந்த திடீர் கஸ்டமர வந்து என்ன அவாய்ட் பண்ண முடியாம, ஓகே அவங்களுக்கு பண்ணி குடுத்துரலாம் அப்படின்னு இப்படி ஒவ்வொன்னா இழுத்துட்டு போகவும், வேற வழி இல்லாம அது அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அந்த பொண்ணுகிட்ட வந்து "கொஞ்சம் உட்காந்துக்கிறேன்டா, கால் நடுங்குது. உனக்கு கால் நடுங்குறது தெரியுதாடா?" அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருந்தது. நீட்டா மேக்கப்ப முடிச்சு குடுத்துட்டு, பெட்டியில எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா உட்காந்துருக்கேன். "இருங்கக்கா அவரு வந்துருவாரு, கொண்டாந்து விட சொல்றேன்" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அந்த உட்காந்துருக்க இடத்துல அந்த சோஃபால உட்காந்துருந்தா கூட, எனக்கு வந்து அப்பாடா எப்படா படுத்துப்போம் அப்படிங்கிற அளவு ஆயி போயிருச்சு. அந்த அளவு எனர்ஜி லாஸு. அவங்க வந்து இருங்கக்கா வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க ஆல்ரெடி அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மேக்கப் இருக்கு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இவங்க எதுவுமே சொல்லாம, அவங்க திடீர்னு தலை குளிச்சுட்டு அப்படியே அந்த தலையில இருக்க தண்ணி சொட்டிட்டே இருக்கு. வந்து தலை சீவி புடவ கட்டி மேக்கப் பண்ணு அப்படின்றாங்க. நான் அந்த பொண்ணுட்ட திடீர்னு ஷாக் ஆயிட்டு, "கண்ணு நீ சொல்லியிருந்தா இன்னொரு பொண்ண கூட்டிட்டு வந்திருப்பல்லடா. என்னால சுத்தமா முடியலடா" அப்படின்னோனே, "அக்கா பண்ணுங்கக்கா எவ்வளோ நேரம்க்கா ஆயிட போகுது" அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் அசால்ட்டா சொன்னாங்க. "கண்ணு சுத்தமா முடியலடா. நான் தான் உனக்கு மேக்கப் பண்ணும்போதே கால்லாம் உதறுதுன்னு நான் சொன்னேன்ல. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கல்யாண பொண்ணுங்களோட சாரீலாம் இன்னும் நான் அயர்ன் பண்ணவே இல்லடா. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்பணும். அது எல்லாமே லோக்கல் கிடையாது. நான் வெளியூர் போற மாரி மேக்கப்டா" அப்படின்னு டீட்டெயில்லாம் சொல்றேன். அவங்க யாருமே அத வந்து நோட்டீஸ் பண்ணாம, "இவங்களுக்கு முடிச்சு குடுத்துட்டு நீங்க கிளம்புங்க" அப்படிங்கிற மாரி. இந்த ஆர்கியூமெண்ட்ல அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவங்க ஒண்ணும் எனக்கு பண்ண வேணாம் போ சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பொண்ணோட மாமியார் இருந்துட்டு, "ஏன் அதுக்கு தானே அங்கேருந்து வந்திருக்கு. பண்ணிவிட்டு போ சொல்லு. சும்மாவா வருது காசு வாங்குதுல்ல" அப்படின்ட்டாங்க. "அம்மா நீங்க காசே குடுத்தாலும் நான் பண்ணிவிடக்கூடாதுலாம் கிடையாதும்மா. என்னால முடியல" அப்படின்னு. "என்ன முடியல? அப்புறம் இந்த வேலைக்கு தான் நீ வர" அப்படின்னாங்க. நான் அந்த பொண்ணுட்ட எல்லாமே டீட்டெயில் சொன்னேம்மா. "நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இன்னொரு பொண்ணையாச்சும் கூட்டிட்டு வந்திருப்பேன். அததாம்மா நான் சொல்றேன்" அப்படின்னோனே, "எவ்வளோ நேரம் ஆயிட போகுது? என்னமோ தலை சீவி இந்த புடவ கட்டுறதுக்கு என்னமோ அவ்வளோ பேச்சு பேசுற நீ" அப்படின்னாங்க. எனக்கு ஆக்சுவலா அந்த எக்ஸாக்ட்டா அந்த டோன் சொல்ல வரல. இருந்தாலும் அவங்க பேசினது பார்த்தீங்கன்னா, இப்போ கூட எனக்குள்ள அப்படியே ரொம்ப மனப்பாடமா இருக்கு அந்த டயலாக் உட்பட. கிளையண்ட்டே தான் என்ன பிக்கப் பண்ணாங்க அப்படிங்கிறனால, உடனே வண்டி எடுத்துட்டும் அந்த ஸ்பாட்லேருந்து முடில. அவங்க அம்மா பேசுகிற விஷயத்த டக்குன்னு நம்மளால காது கொடுத்து கேட்டுக்கவும் முடில. ஒரு மாரி ஹர்ட்டிங்கா இருக்கு. "கண்ணு கொண்டாந்து விட மட்டும் சொல்லுடா" அப்படின்னு சொல்லி நான் வாசலுக்கு வந்துட்டேன். "அக்கா நீங்க ப்ராடக்ட்ட குடுங்கக்கா, இல்லாட்டி நானாச்சும் பண்ணி விட்றேன்" அப்படின்னுச்சு. "கண்ணு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனா இன்னொரு பொண்ண நான் கூட்டிட்டு வந்திருப்பேன். நான் வெயிட் பண்ணி விடுற அளவு நிஜமா டைமும் இல்ல. நான் போயிட்டு மறுபடியும் நான் அங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும் கண்ணு. நான் ரெஸ்ட் கூட எடுக்கல. என் கால் இப்போ கூட நான் நிக்கிறேன்ல, இங்க பாரு உதறுதா இல்லையான்னு. இத தாங்க நீ இவ்வளோ நேரம் உன்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன்" அப்படின்றேன். அந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே இல்ல. நடந்தே பெட்டிய தூக்கிட்டு போயிரலாம் அப்படின்னா, கால் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. பெட்டிய தூக்குறதுக்கு கை கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. எல்லாம் டேமேஜு. நான் இதில அந்த இடத்துல என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் நம்ம போயிட்டு இந்த சாரீலாம் பண்ணிட்டு, இந்த 4 நாள் ஒர்க்க எப்படி முடிக்க போறோம்ன்னு தெரியல. எல்லாரும் கமிட்மெண்ட் நம்ம வந்து குடுத்துருக்கோம். எப்படி முடிப்போம்ன்னு தெரியலங்கிற ஸ்ட்ரெஸ் திடீர்னு ஒரு பக்கம் தூக்கி விட்டுருச்சு. "எனக்கு காசே வேணாம். இங்கேருந்து என்ன அனுப்பி விட்ருங்க போதும்" அப்படின்னு திரும்ப சொல்லி, அப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்காரரே வந்து வாங்க விடுறேன் அப்படின்னு சொன்னாரு. நம்மளும் வந்து இறங்குனோனே நான் அவங்ககிட்ட சொன்னேன். "கண்ணு நான் பொய்லாம் சொல்லல கண்ணு. நிஜமாவே எனக்கு பேமெண்ட் வேணாம். ஏன்னா வீட்ல வந்து திடீர்னு ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. நீங்க இருந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல." இப்போ கூட எனக்கு அந்த பதட்டம் வாய்ஸ்ல வருது. ரியல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு மேக்கப் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. அந்த டே என்னால முடியல அப்படிங்கிறது தான். இது நான் ஜென்ரலா வேற எங்கேயாவது போனா திடீர்னு ஸ்பாட்ல ஒருத்தவங்கள கூட்டு வருவாங்க. நான் பேமெண்ட்ட கூட நான் பேசியிருக்க மாட்டேன். உடனே அவங்களுக்கு பண்ணி குடுத்துட்டு தான் அந்த ஸ்பாட்லேருந்து நான் கிளம்புவேன். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல கஸ்டமர்ஸ் நம்மள புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் அந்த டே வந்து எனக்கு பேட் டேவா தான் இருந்தது. மத்த 4 நாள் மேக்கப்புமே இதோட பாதிப்பு எனக்கு அதிகமா உள்ள இருந்துச்சு.